வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோ பற்றி பார்க்கலாம். அதாவது முதல்ல தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்னன்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். தங்கம் விலை ரொம்ப நாள் கழிச்சு நீண்ட நாள் கழிச்சு தொடர்ந்து இறங்கிட்டே வருது. இன்னைக்கு 1 கிராம் அதாவது தங்கம் விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பியூர் கோல்டான 24 கேரட் கோல்டு எடுத்துக்கலாம். இது 1 கிராம் 44 ரூபா இன்னைக்கு ஒரே நாளில் இறங்கியிருக்கு. 8782லேருந்து 44 இறங்கி இன்னைக்கு 8738க்கும். ஒரு சவரன் 8 கிராம் 352 இறங்கியிருக்கு. 70256லேருந்து 352 இறங்கி இன்னைக்கு 69904க்கு கிடைச்சிட்டு இருக்கு. 10 கிராம் 440 இறங்கி இன்னைக்கு 87380க்கும். 100 கிராம் 4400 ஒரே நாளில் இறங்கி 8,73,800க்கும் கிடைச்சிட்ருக்கு. ஸோ 24 கேரட். அடுத்து ஸ்டாண்டர்ட் கோல்டு 22 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்னைக்கு 1 கிராம் 40 ரூபா இறங்கியிருக்கு. 8050லேருந்து 40 இறங்கி இன்னைக்கு 8010 ரூபாய்க்கும். ஒரு சவரன் 8 கிராம் 320 இறங்கி இன்னைக்கு 64,080க்கும். 10 கிராம் 400 இறங்கி இன்னைக்கு 80,100க்கும். 100 கிராம் 4000 இன்னைக்கு ஒரே நாளில் இறங்கி 8,1000க்கும் கிடைச்சிட்ருக்கு. ஸோ அது தங்கத்தோட விலை. வெள்ளியோட விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த மாற்றமே இல்லை. ஆனால் கிராமுக்கே 2 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு ரீசெண்ட் டைமில். இன்னைக்கு 1 கிராம் 106க்கும். ஒரு சவரனான 8 கிராம் 848க்கும். 10 கிராம் 1060க்கும். 100 கிராம் 10,600க்கும். 1000 கிராம் 1,06,000க்கும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை. மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஏறுமா இறங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலும் ஒரு மாதங்களுக்கு இறங்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டு இந்த டேரிஃபு இதெல்லாம் ஆல்ரெடி இந்த பதற்றம் எல்லாம் ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு. எல்லா இன்வெஸ்டரும் இதை தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. ஸோ இதனால அடுத்த ஒரு மாதங்களில் குறையிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன்னா தங்கம் தொடர்ந்து ஏறிட்டே வந்துருச்சு. ஸோ அன்லெஸ் அதாவது திடீர்னு பெரிய மாற்றம் பொலிட்டிக்கல் மாற்றம் வராத வரைக்கும் தங்கத்தோட விலை கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும். ஸோ வாங்குறவங்க அந்த நேரத்தில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீண்ட காலத்தில் தங்கம் என்றைக்குமே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு 4-5 வருடங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே டபுளே ஆகிருக்கு. ஸோ தங்கம் வாங்குறவங்க இந்த மாதிரி குறையிற நேரத்தை இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேலும் குறையும் போது சிறிதாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்.